ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயம் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கண்டியூர் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா பிரம்ம சிரகண்டீஸ்வராவும் வீராட்டேஸ்வராவும் பிரம்மநாதராவும் ஆதி வில்வ வனாதரா நம்ம காட்சியளிக்கிறாரு. தாயார் பார்த்தீங்கன்னாக்கா மங்களாம்பிகை நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தலவிருட்சம் வில்வம், தீர்த்தம் பார்த்தீங்கன்னா நந்தி தீர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து சுயம்புலிங்கமாக அருள் பாலிப்பது மிக சிறப்பு. சூரியன் வழிபட்ட தலம் இருந்தால மாசி மாதம் 13, 14, 15 பார்த்தீங்கன்னா மாலை 5:46 மணிலேருந்து 6:10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி வந்து சுவாமி மீது பட்டு செல்வது மிக சிறப்பாக பார்க்கப்படுது. இந்த தலம் அட்ட வீராட்ட தலம் ஒன்றாக பார்க்கப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இது 75வது தலமும் பார்க்கப்படுது. இப்போ இந்த ஆலயத்துடைய தல வரலாறு. பிரம்மா ஒரு சமயம் என்ன பண்ணுறாரு, தான் படைத்த ஒரு பெண்ணின் மீது ஆசை கொள்கிறாரு. ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து பிரம்மாவை பிடிக்கல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் பிரம்மா வந்து அவங்கள பயங்கரமாக துன்புறுத்துறாரு. இதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த பெண் என்ன பண்ணுறாங்க, அம்பிகையிடம் சென்று முறையிடுறாங்க. முறையிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அம்பிகை என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. முறையிட்ட சிவபெருமான் வந்து மிகவும் கோபம் கொண்டு என்ன பண்ணுறாரு, பைரவரை அனுப்பி பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மாவுடைய ஒரு தலையை மட்டும் கொய்திடுறார். ஒரு தலை வெட்டப்படுது. தன்னோட தவறை உணர்ந்த பிரம்மா என்ன பண்ணுறாரு, சிவபெருமான்கிட்ட சென்று வணங்கி சிவபெருமான் நினைச்சு தவம் செய்யுமே கடுமையான தவம் செய்கிறாரு. அப்படி தவம் செய்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா தவம் செய்ததில் அவருடைய தோஷம் நீக்கப்பட்டு மீண்டும் அவருக்கு வந்து அவருடைய படைக்கும் திறனை அவருக்கு அளிக்கப்படுது. அதனால் பிரம்மாவுடைய சிரத்தை வந்து கட் பண்ணதால் பிரம்ம சிரகண்டீஸ்வரா இறைவன் நமக்கு அங்கே காட்சியளிக்குது. மிக சிறப்பாக பார்க்கப்படுது. இது பார்த்தீங்கன்னா அட்ட வீராட்ட தலத்தில் முதன்மையான தலமாகவும் இந்த தலம் பார்க்கப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிரதோஷ தலம் இந்த தலத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது. சதாசபர் என்ற மகரிஷூர் என்ன பண்ணார், பிரதோஷ நாட்களில் பார்த்து என்ன வேலை இருந்தாலும் சேர்த்தான். அவர் பார்த்தீங்கன்னா காளகஸ்தி சென்று இறைவனை வணங்குவது வழக்கமாக வச்சிருக்கிறாரு. அப்படி வழக்கமாக வச்சிருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு பிரதோஷத்துக்கு காளகஸ்திக்கு தன்னால் செல்ல முடியலன்னா அன்றைய தினமே தன்னுடைய உயிரை மாற்றிக்கொள்ளவும் சத்தியமும் சபதமும் செய்து இறைவனை வணங்கிட்டு வர்றாரு. அப்படி வணங்கப்பட்ட பட்சத்தில் ஒரு நாள் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அந்த மகரிஷியை வந்து சதாசபர் வந்து சோதிக்க நினைச்சு ஒரு பிரதோஷ நாளில் மிகவும் பலத்த மழை இடியோடு பலத்த மழை பெய்ய சொல்கிறாரு. அதனால் சதாசபரால் வந்து காளகஸ்தி போக முடியாத அவரை தவற உணர்ந்து என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு அக்னி தீ மூட்டி அந்த அக்னியில் வந்து அவர் விழ போகிறாரு. சிவபெருமான் வந்து நம்ம தடுத்து சதாசபர் காட்சி அளித்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு முக்தியும் அளிக்கிறார். என்ன சொல்கிறேன், என்ன ஒரு விஷயம் உணர்த்துறாருனாக்கா, எந்த தலமாக இருந்தாலும் சரி, இங்கே இல்லை நீ எந்த தலத்தில் போகணும் அங்கே நானே இருப்பேன்னு சொல்லி ஒரு உண்மையை அந்த மகரிஷிக்கு உணர்த்துறாரு. உணர்த்தும் போது தன் தவறை உணர்ந்த மகரிஷி எல்லா இடத்துலையும் இறைவன் ஒரே வடிவில் தான் இருக்கான்றதை உணர்த்திய தலமாகவும் இந்த தலம் பார்க்கப்படுது. இதனால் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த தலம் தான் இந்த கண்டியூர் பிரம்ம சிரகண்டீஸ்வரர் ஆலயம். இங்கே சென்று இறைவனை வணங்கினா அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் பெறலான்றது மிக ஐதீகமாக கருதப்படுது. அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு இந்த பிரம்ம சிரகண்டீஸ்வரர் சென்று ஆலயம் சென்று இறைவனை வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாளந்தால் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதால் வாழ்க வாழ்க ஈசனடி வாழ்க சொல்லி ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம்,
அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய்.